வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubha, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். தெனாலிராமன் கதைகள். உலகின் பிரபலமான தமிழ் நகைச்சுவை கார்லபதி தெனாலி ராமகிருஷ்ணா கிபி 1509 முதல் 1529 வரை விஜயநகரத்தை ஆண்ட கிருஷ்ணதேவராயரின் அவையை அலங்கரித்த அஷ்டதிக் கஜங்களில் ஒருவர். இவர் விகடகவி, குமாரபாரதி என்ற பட்டங்கள் பெற்றவர். இவருடைய வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்ச்சிகள் பல கதைகளாக வழங்கப்படுகின்றன. அவற்றிலிருந்து சில. ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அதிசய ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார். அதை மன்னர் தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த செடியில் இருந்து ரோஜா மலர்கள் மலர்ந்தன. அங்கு வந்த தெனாலிராமனின் மகன் அதை பறித்து தனது தாய்க்கு பரிசாக கொடுக்க நினைத்து பூக்களை பறிக்க தொடங்கினான். பூக்களை பறித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அரண்மனை காவலர்கள் பார்த்துவிட்டனர். அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் காண்பிக்க அழைத்துச் சென்றனர். செல்லும் வழியில் தெனாலிராமன் காவலர்களை பார்த்து, என் மகனை எங்கே அழைத்துக் கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்களோ, உங்கள் மகன் ரோஜா பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இப்பொழுது அவனை மன்னரின் பார்வைக்காக அழைத்துச் செல்கின்றோம். வேண்டுமென்றால் அவன் கைகளில் உள்ள திருடிய ரோஜா பூக்களை பாருங்கள் என்று அவன் கைகளை காண்பிக்கச் செய்தனர். தெனாலிக்கு என்ன செய்வதென்றே புரியவில்லை. இருந்தாலும் தன் மகனை காப்பாற்ற விரும்பிய தெனாலி சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடியை கழற்றி மகன் மேல் போர்த்திவிட்டான். இன்று வெயில் அதிகமாக உள்ளது, இந்த துணி என் மகனை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு சென்று விட்டான். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? தெனாலியின் மகன் தந்தை கூறியதை யோசிக்கத் தொடங்கினான். உடனே ஒவ்வொரு பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான். துண்டு மூடி இருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவதை காவலர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னால் அழைத்துச் சென்றனர். காவலர்கள் மன்னரை பார்த்து, அரசே, தெனாலிராமனின் மகன் பூக்களை திருடிய பொழுது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினர். மன்னரும் எல்லாவற்றையும் கேட்டறிந்து பின்னர் அரசர் காவலர்களை பார்த்து, திருடிய பூக்கள் எங்கே என்று கேட்டார். காவலர்கள் மன்னரை பார்த்து, பூக்கள் அனைத்தும் அவன் கைகளில் தான் இருக்கிறது அரசே என்று கூறினர். அரசர் தெனாலியின் மகனை பார்த்து, உன் கைகளை காட்டு என்று கூறினார். அவன் வெறும் கைகளை காண்பித்தான். அவன் கைகளில் எதுவும் இல்லை. மன்னர் தெனாலிராமனை பார்த்து, நீ பறித்த பூக்கள் எங்கே என்று கேட்டார். அவனோ மன்னரை பார்த்து, நான் பூக்கள் எதுவுமே பறிக்கவில்லை, என் தந்தைக்கு அவமானம் ஏற்படுத்தவே இந்த 2 காவலர்களும் இப்படி செய்தார்கள் என்று கூறினான். மன்னரும் அந்த 2 காவலர்களையும் திட்டி அனுப்பிவிட்டார். தெனாலியும் அவன் மகனும் எப்படியோ தப்பித்தோம் என்று சிரித்துக் கொண்டே வீட்டிற்கு புறப்பட்டனர். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே. புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம்,
மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். நீர் இறைத்த திருடர்கள். ஒரு சமயம் விஜயநகர சாம்ராஜ்யத்தில் கடும் வறட்சி ஏற்பட்டது. பருவமழை தவறிவிட்டதால் குளம், குட்டை, ஏரி எல்லாம் வற்றிவிட்டது. தெனாலிராமன் வீட்டு கிணற்றிலும் நீர் குறைந்து அதிக ஆழத்திற்கு போய்விட்டது. இதனால் தினமும் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச மிகவும் சிரமப்பட்டான் தெனாலிராமன். இந்த சமயத்தில் ஒரு நாள் இரவு 4 திருடர்கள் தன் தோட்டத்தில் பதுங்கி இருப்பதை கண்டான். உடனே வீட்டிற்கு வந்து தன் மனைவியிடம், அடியே, நம்ம நாட்டுல பருவமழை தவறிவிட்டதால பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. எனவே நிறைய திருட்டு நடக்க ஆரம்பித்து விட்டது. பஞ்ச காலம் முடியும் வரை நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். எனவே நாம் ஒரு காரியம் செய்வோம் என்று வெளியே பதுங்கியிருந்த திருடர்களுக்கு கேட்கும் வண்ணம் உரத்த குரலில் பேசினான். அதற்கு என்ன செய்யலாம் என்று தெனாலிராமனின் மனைவி கேட்டாள். வீட்டில் உள்ள நகை மற்றும் விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாம் இந்த பெட்டியில பூட்டு போட்டு நாம் இந்த பெட்டியை யாருக்கும் தெரியாமல கிணற்றில் போட்டு விடலாம். பஞ்சம் தீர்ந்து திருட்டு பயம் ஒழிந்ததும் மீண்டும் கிணற்றில் இருந்து எடுத்துக்கொள்ளலாம் என்று முன்போலவே உரக்க கூறினான் தெனாலிராமன். திருடர்களும் இதை கேட்டனர். அதே சமயம் ரகசியமாக தெனாலிராமன் தன் மனைவியிடம் திருடர்கள் ஒளிந்து இருப்பதை கூறி ஒரு பழைய பெட்டியில் கல், மண், பழைய பொருட்களை எல்லாம் போட்டு மூடினான். அந்த பெட்டியை தூக்க முடியாமல் தூக்கி வந்து கிணற்றுக்குள் தொப்பென்று போட்டுவிட்டு வீட்டுக்கு திரும்பி விட்டான் தெனாலிராமன். திருடர்களும் தெனாலிராமன் வீட்டிற்குள் புகுந்து திருடும் நம் வேலையை சுலபமாகிவிட்டான், நாம் எளிதாக கிணற்றில் இருந்து பெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று தங்களுக்குள் பேசிக் கொண்டனர். பெட்டியை எடுக்க கிணற்றுக்கு அருகே வந்தனர் திருடர்கள். கிணறு ஆழமாக இருந்ததால் உள்ளே இறங்க பயந்த திருடன் ஒருவன், அண்ணே, தண்ணீர் குறைவாத்தான் இருக்கு, நாம 4வரும் ஏற்ற மூலம் மாற்றி மாற்றி நீரை இறைத்து விட்டால் சுலபமாக பெட்டியை எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று கூறினான். அதை கேட்ட மற்றவர்களும் அவன் திட்டத்துக்கு ஒப்புக்கொண்டனர். அதன்படி ஒருவர் மாற்றி ஒருவர் ஏற்ற மூலம் நீர் இறைக்க தொடங்கினர். சற்று நேரம் கழித்து வேறு வழியாக தோட்டத்திற்கு சென்ற தெனாலிராமன் திருடர்கள் இறைத்து ஊற்றிய நீரை தன் தோட்டத்தில் உள்ள செடிகளும் கொடிகளும் பயிர்களுக்கும் பாயுமாறு கால்வாயை திருப்பிவிட்டான். இப்பொழுது பொழுது விடிந்து விட்டது. ஆனால் கிணற்றில் குறையில் தண்ணீர் குறையவில்லை. இதனால் திருடர்களும் நாளை இரவு மீண்டும் வந்து நீரை இறைத்துவிட்டு பெட்டியை எடுத்துக் கொள்ளலாம் என்று பேசிக்கொண்டு சென்றனர். அப்பொழுது தோட்டத்தில் இருந்து வந்த தெனாலிராமன் அவர்களை பார்த்து, நாளைக்கு வரவேண்டாம், நீங்கள் இறைத்த தண்ணீர் இன்னும் 3 நாட்களுக்கு போதும், எனவே 3 தினங்கள் கழித்து வந்தால் போதும், நன்றி நண்பர்களே என்று கூறினான். திருடர்களுக்கு இதை கேட்டதும் மிகவும் அவமானமாக போய்விட்டது. தங்களை ஏமாற்றி நீர் இறைக்க செய்த தெனாலிராமனின் அறிவை மனதிற்குள் எண்ணி வியந்தனர். மேலும் அங்கே இருந்தால் எப்படி மாட்டிக்கொள்வோமோ என்ற அச்சத்தில் திரும்பி பார்க்காமல் ஓட்டம் பிடித்தனர் திருடர்கள். வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, இளமையில் நாம் செய்ய நினைத்ததை முதுமையில் செய்ய இயலுமே என்று. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம். This podcast is brought to you as a joint initiative between Anubhav, the National Institute of Social Defense, Ministry of Social Justice and Empowerment, and Media for Community Foundation. Producers, Kovai Vani, Kovai Care Retirement Communities. If you are a senior citizen and need help, contact our Elder Helpline 14567 between 8 a.m. and 8 p.m. We promise to help you lead a better life. I repeat, 14567 between 8 a.m. and 8 p.m. வாருங்கள் வாருங்கள் நண்பர்களே, கூடுங்கள் கேளுங்கள் நண்பர்களே, புகைவானே ஒன்றாய் கூடி சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம், சிந்திப்போம், கேட்போம், மகிழ்வோம்.